நம்ம ஒரு தொடர்ச்சிக்குள்ள நம்ம கடந்து செல்கிறோம். We are in a Bible study series செய்து கொண்டு இருக்கிறோம். What worship truly is or is not. ஆராதனை என்பது உண்மையாக இதுதானா அல்லது இது அல்லவா என்ற தலைப்பில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். கடைசியாக நம்ம கூடும்போது worship is giving God the priority. ஆராதனை என்று சொன்னால் தேவனுக்கு முதன்மை கொடுப்பது என்று நாம் அறிந்து கொண்டோம். இன்றைக்கு தானியேல் புத்தகத்துக்கு நம்ம கடந்து செல்ல போகிறோம். We are going to the book of Daniel. தானியேல் புத்தகம் வந்து பழைய ஏற்பாட்டின் புத்தகம். most of us may know, in case just to mention, Old Testament book prophetsல இருக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஐசாயா, ஜெரமாயா, இசைக்கியல் அந்த ஃப்ளோல நீங்க வந்தீங்கன்னா தானியேல் இருப்பாரு, டேனியல். டேனியல் புத்தகத்துல இருந்து 12 சாப்டர்ஸ் இருக்கு. முதலாவது சாப்டர்ல பார்க்கும்போது அது வந்து ஒரு அறிமுகம், இட்ஸ் an introduction. நேபுகாத்நேசர் பாபிலோன் அரசன் ராஜா எருசலேமுக்கு அவர் கடந்து வந்து எருசலேமை அவர் பாழாக்குகிறார், அதை துன்பப்படுத்துகிறார், அதை சேதப்படுத்துகிறார். யூதாவின் ராஜா யெகோயாக்கீம் என்பவர் அந்த காலத்துல தான், அந்த நேரத்துல தான் இந்த நேபுகாத்நேசர் வந்து எருசலேமை அவர் தாக்கினதை நம்ம அறிகிறோம். இவரை குறித்து வசனம் என்ன சொல்லுது? தானியேல் 1ஆம் அதிகாரம் வசனம் 1-2 வாசிக்கிறேன். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டார். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய, அண்டர்லைன் பண்ணிங்க, தன் தேவனுடைய, இந்த வார்த்தை தன் தேவனுடைய என்ன காண்பிக்கிறதுனா, நேபுகாத்நேசருக்கு தேவன் உண்டு. தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். He's God. ஸோ இந்த ராஜாவு ஒரு சாதாரண ராஜால, ஓகே, he was a king with a belief. அவன் விசுவாசித்த ஒரு ராஜா. அவனுக்குன்னு ஒரு தேவன் இருக்கிறார்கள். He had gods whom he worship. Okay, he's God. So he's a religious king. மதம் கொண்ட ஒரு ராஜா என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிறகு இந்த ராஜா என்ன செய்கிறார்? அவருடைய கோர்ட் ஆபீஷியல்ஸை அவர் கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனத்தாரிலே சிறந்தவர்கள், ராயல்டியில இருக்கிறவர்கள், ராஜரீகம் கொண்டவர்கள், அவங்களுடைய பிசிக்ஸ், அவங்களுடைய சரீர பிரகாரமான பலன், அதிகமான பலன், நல்ல ஆரோக்கியம், நல்ல சிந்தை, அறிவு, மென்டலி பிரில்லியன்ட், இப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்க இந்த ராஜா அந்த கோர்ட் ஆபீஷியல்ஸ்க்கு வந்து கட்டளை இடுகிறார். காரணம், இவர்கள் ராஜாவை அந்த மாளிகையிலே சேவை செய்ய வேண்டும், to serve the king in his palace. Okay, so இந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த நபர்கள் வந்து கலாச்சாரம், பாஷை, மற்ற லிட்ரேச்சர், பாபிலோனுடைய கலாச்சாரம், பாஷை, மற்ற காரியங்களை அவர்கள் 3 வருஷம் கற்றுக்கொள்ள வேண்டும். They have to learn the Babylonian culture, language, literature for 3 years. So நம்மளுடைய சிங்கப்பூர் கான்டெக்ஸ்ட்ல பார்த்தா இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் த பிரசிடென்ட் ஸ்காலர், the top category. They are the cream of the crop னு சொல்லுவாங்க, elitist amongst the elitists. So ராஜா எருசலேமுக்கு போய் அவர் ஜனங்களை அவர் சேதப்படுத்தி, இப்ப ஜனங்கள் எல்லாம் பாபிலோன்ல இருக்கிறார்கள். அப்போ அவர்களிலே சிலரை தேர்ந்தெடுக்க வேண்டும். Who are the privileged few? இந்த ராஜா தெரிந்து கொள்ளக்கூடியவர்களிலே யார் அவர்கள்? அதை தான் நம்ம பார்ப்போம். இப்ப டேனியல் chapter 1 verse 6-7 நான் வாசிக்கிறேன். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், டேனியல், அனானியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தசாத்சார் என்றும், அனனியாவுக்கும் சாத்ராக் என்றும், மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கும் ஆபேத்நேகோ என்றும் மறு பெயரிட்டான். Okay, so there were 4 of them and we know them. Okay, அவங்களுடைய ஹீப்ரூ நேம்ஸ் Daniel,
அனானியா, மிஷேல் அண்ட் அசாரியா. ஆனால் அவங்களுடைய ஹீப்ரூ நேம்ஸை மாற்றி பெல்தசார், ஷேட்ரக், மேஷக் அண்ட் அபேத்நேகோ வழங்கப்பட்டது. பிகாஸ் a change of nation, change of place needs a change of name. ஏன்னா அவங்கள அந்த முன்பு அவங்களுடைய கலாச்சாரம், யூத கலாச்சாரத்திலிருந்து வழிபாடுல இவங்களை கொண்டுட்டு வரணும்னு ராஜாவினுடைய திட்டம் சித்தம். ஸோ 3 வருஷம் ஆரம்பத்தில் அவங்க ட்ரைனிங் எடுக்கப்படுகிறார்கள். ஸோ இந்த 4 ஆண்களுக்கு, 4 புத்திரர்களுக்கு தேவன் என்ன செய்தார்? அவர்களுக்கு நல்ல அறிவையும் புரிந்து கொள்ளுதலையும் கொடுத்தார். The Bible says God gave knowledge and understanding of all kinds of literature and learning to these 4 people. தானியலுக்கு என்ன கிஃப்ட் இருந்துச்சுன்னா, அவர் சொப்பனம் பார்க்கிறது மட்டுமல்ல, சொப்பனங்களை அவரால் வியாக்கியானம் பண்ண முடிந்தது. So he had the gift of seeing dreams, visions and interpreting them. So very unique gift. ராஜா இவர்களை பார்க்கும்போது வேதம் என்ன சொல்லுது? The king found none equal to these 4 men's ability ன்னு சொல்லுது. These 4 men had abilities and giftings that nobody else had ever had during that time. அவங்களுக்கு எப்படிப்பட்ட கிருபைகள் இருந்தது? டேனியல் சாப்டர் 1 verse 20ல நம்ம பார்க்கிறோம். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். 10 times better than all the magicians and enchanters in his whole kingdom. 10 times better. You see how significant these 4 men were. ஸோ ராஜா அவனுடைய 2வது வருஷ ஆளுகையில ராஜா தூங்க முடியல. ஏன்னா ராஜாவுக்கு கனவுகள் நிறைய, சொப்பனங்களை பார்க்கும்போது அவரால் தூங்க முடியல. ஏனென்றால் அவருடைய இருதயம் கலக்கம் அடைகிறது. He was troubled because of the dreams. ஸோ இவருடைய சாஸ்திரிகள், இவருடைய ஜோசியர்கள் எல்லாம் இவர் கூப்பிடுறார். ஜோசியர்கள் சாஸ்திரிகள்லாம் கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, நான் கண்ட கனவுகளை நீங்க முதலாவது சொல்லணும். நான் சொல்ல மாட்டேன், நான் என்ன கனவை கண்டேன்னு நீங்க சொல்லி அந்த கனவுகளுக்கு நீங்க வியாக்கியானம் சொல்லணும்னு சொல்லி. ஆனா அந்த ராஜா கேட்ட அந்த காரியத்திற்கு ஓகே, இவர்கள் எல்லாம் கோபம் அடைந்தார்கள். காரணம், யாரால இது செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ராஜா மிகவும் கோபம் அடைந்தார். அதிகமான கோபத்தோடு அவர் என்ன செய்தார்? The king furiously decreed that all the wise men of Babylon to be executed. இவர்கள் வியாக்கியானம் கொடுக்க முடியாததுனால, because they couldn't interpret the dream and they requested the king to tell the dream first. He got so angry. அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. பாபிலோன்ல இருக்கக்கூடிய எல்லா wise men, and imagine those days wise men, astrologers, magicians are prevalent, is a norm. எல்லாரும் அழிக்கணும்னு சொல்லி அந்த அழிக்கக்கூடிய எல்லாரிலும் தானியலும் அந்த 3 ஷேட்ரக், மேஷக் and அபேத்நேகோ இருக்கிறார்கள். ஸோ அந்த 4 பேரும் கொலை பண்ண வேண்டும். அப்ப தானியல் என்ன செய்கிறார்? தானியல் அந்த 3 பேரிடத்துல இந்த விஷயத்தை சொல்லி இவர்கள் எல்லாம் தேவனுடைய இரக்கத்தை தேடுகிறார். இதெல்லாம் டேனியல் சாப்டர் 1 சாப்டர் 2ல நீங்க படிக்கலாம். ஓகே, asking God for mercy to spare them. ஆண்டவர் என்ன செய்கிறார்? God, that God would use Daniel together with the 3 men to interpret the dreams. சொப்பனங்களுக்கு அர்த்தத்தை கொடுக்க ஆண்டவர் இவர்கள் எல்லாம் பிரயோஜனப்படுத்துவார், குறிப்பாக தானியேலை. ஆகவே ஆண்டவர் தானியேலின் மூலமாக ராஜாவினுடைய கனவு என்னவென்று தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்பாட்டை கொடுத்தார். தானியேல் என்ன செய்கிறாரு? ராஜாவின் இடத்துல துணிச்சலாக தைரியமாக போய் அவர் ராஜா முன்னால நிற்கிறார். ராஜா சொல்றதுக்கு முன்னாலே ராஜா கண்ட கனவு எல்லாம் டீட்டெயிலா சொல்றார். Daniel was so bold to give the content of the dream, not just the content of the dream. கனவுடைய அந்த காரியங்கள் நடந்தது எல்லாம் அவர் சொல்றது மட்டும் இல்ல, கனவுக்கு சொப்பனங்களுக்கு ஏற்ற வியாக்கியானத்தை அழகாக வரிசையாக சொல்றார்.
இந்த வரிசையாக சொன்ன அந்த வெளிப்பாடு கேட்ட ராஜா என்ன செய்கிறார்? The Bible says the king fell prostrate before Daniel. How can a king fall prostrate? Others should fall prostrate on the king. ராஜாவுக்கு முன்னால தான் எல்லாரும் பணிந்து குனிந்து முழங்கால் படிட்டு வணங்கணும், அதாவது மரியாதை செலுத்தணும். ஆனா இந்த ராஜாவோ அந்த வெளிப்பாடு வந்த உடனே the king falls prostrate before Daniel. காரணம், இந்த ராஜா மிகவும் தொடப்பட்டார், ரொம்ப நன்றி இருதயத்தோடு அவர் இருந்தார். அதனால என்ன செய்யறாரு? தானியலுக்கு கனத்தையும் கீர்த்தியும் அவர் கொடுக்கிறார். Daniel was honored. உயர்ந்த பதவிகளை தானியலுக்கும் பரிசுகளும் தானியலுக்கும் வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, தானியல் அந்த வைஸ் மேனுக்கு பொறுப்பாக இருக்க பாபிலோன்ல இந்த ராஜா அந்த அந்த தீர்மானத்தை எடுத்தார். Daniel was put in charge of all the wise men in Babylon. And imagine, through Daniel and the three of them, அங்க இருக்கக்கூடிய ஜோசியர்கள், அங்க இருக்கக்கூடிய சாஸ்திரிகள் எல்லாம் காப்பாற்றப்பட்டார்கள். ரைட்? பிறகு இந்த சம்பவம் மூலமாக தானியேல் என்ன செய்கிறார்? இந்த 3 யங் மேன் இருக்கிறாங்களே, ஷேட்ரக், மேஷக் and அபேத்நேகோ, இந்த மூவர்களே ராஜா நீங்க மறந்துடக்கூடாது, அவர்களுக்கும் ஏற்ற பதவியை நீங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த 3 பேரை கனப்படுத்த தானியேல் செயல்படுகிறார். ராஜா என்ன செய்கிறார்? தானியேல் மேல வைத்திருந்த அந்த ரெஸ்பெக்ட், அந்த மரியாதையினால அவர் என்ன செய்கிறார்? சந்தோஷத்தோடு இந்த 3 பேருக்கு தகுந்த பதவியும் தகுந்த கனத்தையும் ராஜா கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். They were all administrators in Babylon என்று நம்ம பார்க்கிறோம். So இந்த 3 பேர், இந்த 3 young men, they left their Jewish roots, okay, அவங்களுடைய environment, and now they are in Babylon in good state. Okay, நல்ல நிலையில பாபிலோன்ல இருக்கிறாங்க. முன்ன விட ஆக்சுவலி சொல்ல போனா இப்ப ராஜரீகத்துல இருக்கிறாங்க. சாப்பாடு கிடைக்கும், வைன் கிடைக்கும், servants இருப்பாங்க. You know, they cannot be opposed because the kings are a inner circle. No way they can be opposed. அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்தானத்துல இப்ப 3 பேர் இருக்காங்க. யார் அந்த 3 பேர்? ஷேட்ரக், மேஷக் and Abednego. Already Daniel is in high position, all right? So the 3 of them, by virtue of Daniel and the king are தயவு கிடைக்கிறதுனால நல்ல பொறுப்புல நல்ல நிலையில இந்த மூவர் இருக்கிறாங்க. Okay, now we come to chapter 3. Okay, இப்போ 3ஆம் அதிகாரத்துல Daniel chapter 3க்கு நம்ம வருகிறோம். இந்த ராஜாவா இருக்கக்கூடிய நேபுகாத்நேசர், பாபிலோன் ராஜா நேபுகாத்நேசர், it's a long name, you can short form and say Nebula. Okay, இந்த நேபு ராஜா என்ன செய்யறாரு? ஒரு பொன் சிலையை, ஒரு இமேஜ் ஆஃப் கோல அவர் உருவாக்குறாரு. 27 meters high. It's quite high. 27 meters high, 2.7 meters அகலம், width. அவருடைய எல்லா தலைவர்கள், எல்லா அதிகாரிகள், எல்லா வேலை செய்கிறவர்கள், அவருடைய ப்ராவின்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் அவர் அழைத்து என்ன செய்யறாரு? இந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணுவதற்காக எல்லா ஆயத்தங்களும் அவர் செய்யறாரு. செய்தது மட்டும் இல்ல, he makes a decree. என்ன டிகிரினா, அவர் என்ன கட்டளை எடுக்கிறார்னா, that all people must come before this image, bow down and worship. அவர் செய்த இந்த சிலை, பொன் சிலையை அவருடைய ப்ராவின்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாரும், everyone, none spare, everyone என்ன செய்யணும்? அவங்க வணங்கி ஆராதிக்கணுமா. அது ரொம்ப ஆழமான ஒரு டிகிரி, a firm degree. அப்போ வசனத்துல நம்ம பார்க்கும்போது எல்லா ஜனங்களும் கீழ்ப்படிந்தாங்க. அங்க இசை வாசிக்கப்பட்டது, ஃப்ளூட் இருந்தது, லாயர் இருந்தது, ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தது. அங்க இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் அங்க இருக்குது. Why? It's a very grand occasion. It's a dedication of this image that the king has made. அப்போ ஜனங்கள் எல்லாம் அங்க நின்று கொண்டு குனிந்து மரியாதை செலுத்த வேண்டியதா இருந்தது. That was the decree. Alright? Everyone had to come. அப்ப என்ன நடந்தது? எல்லாரும் சொன்னபடியே வந்தாங்க. எல்லாரும், அத பைபிள் ரொம்ப கிளியரா இருக்குன்னு பார்க்கும்போது எல்லாரும், everyone is named, the satraps, the administrators, the leaders, astrologers, the magicians. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட். அழைக்கப்பட்ட எல்லாரும், அதே அழைக்கப்பட்ட எல்லாரும் வராங்க.
So everyone is invited, everyone must come, and everyone came. எல்லாரும் வந்தார்கள். ஆனா என்ன நடக்குதுன்னா, அந்த சாஸ்திரிகள் அல்லது அந்த ஜோசியக்காரர், astrologers, ஜோசியக்காரர்களுக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, எல்லாரும் வந்தாங்க, ஆனா ஒரு சிலர் வரல. எல்லாரும் வந்துட்டாங்க, இசையெல்லாம் இருக்கு, நல்ல பிரபலமாக இருக்கு, falling down to the golden image that the king had erected, but there were exceptional few who did not turn up. அப்ப இந்த astrologers, இந்த மந்திரவாதிகள்லாம் என்ன சொல்றாங்க, ராஜாவுடைய சமூகத்துல போய் இந்த செய்தியை உடைச்சு கொடுக்குறாங்க. என்ன மாதிரி செய்தி? It's a news of defiance and rebellion. And this news is going to be very tough. The king became very angry. ராஜா வெறும் கோவல அதிகமாய் கோவப்பட்டாரு, ரொம்ப கோவப்பட்டுட்டாரு. அப்ப அந்த கோவத்துல அவர் என்ன செய்யற, அந்த 3 பேரை கூட்டிட்டு வர சொல்றாரு, Shadrach, Meshach and Abednego. And he asked them, why didn't you bow down? அந்த கேள்வி அவர் கேட்கிறார். Daniel chapter 3 verse 13. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு, அண்டர்லைன் பண்ணீங்க, உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்ட போது நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? The question is this: the gods that he worshipped, the king worshipped, and the image that he erected, did you guys not bow down? அவர் சான்ஸ் கொடுக்கிறார். Is it true? Because கேள்வி 3வது நபரத்துல இருந்து தான் செய்தி வருது. He must have hoped that, please not these 3 guys, ஏன்னா important people இவங்களாம் நல்லா ராஜாவோடு இருக்கிறவங்க. But the king asked a direct question. அவருக்கு அந்த அதிகாரம் இருந்தது, அவர் சொல்லும்போது ஜனங்கள் கேட்க வேண்டும். இப்பொழுது இந்த யூத ஆண்களே, இப்போ by now this Jewish man would know what kind of king this man was. எப்படிப்பட்ட ராஜா தம்மா இவரு? He will not hesitate to decree murder. He will not hesitate. அந்த ஜோதிடருக்கு, அந்த ஜோசியம் பண்றவங்க, அந்த சாஸ்திரிகள் இறந்து போயிருக்கணும். So இந்த யூத 3 யூத young men, they know what kind of a king. You cannot mess with this king. இவங்க கூட லாட முடியாது. You cannot negotiate பண்ண முடியாது. He's quite hard and firm. So என்ன நடக்குது? Daniel 3:15. அவர் என்ன செய்யறாரு? இப்போதும் ராஜா இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறார். இப்போதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது. So he's saying the music is going to play, and what kind of music, what instrument is going to be used? தாழ விழுந்து. It's very clear. You bow down. தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாக இருந்தால் நல்லது. He gives another chance to these 3 men. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே யாகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளை நடுவிலே போடப்படுவீர்கள். So he gives an option. If you obey, if you bow down, it is good for you. ஆனா கீழ்ப்படியில என்ன ஆயத்தப்படுறாரு? எரிகின்ற அக்கினி சூளை வச்சிருக்கிறாரு போல. பல வருஷமா வச்சிருப்பாங்க அங்க ஒரு ஏரியா டு stand by to all the disobedient and defiant rebellious people in the province. ஒரு வச்சிருப்பாரு நினைக்கிறேன், ரெடியா வச்சிருக்கிறாரு. But what he said was not the end. கடைசியா என்ன சொல்றாரு? உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றார். Let's see who is going to deliver you, who is going to save you. இந்த ராஜா இந்த 3 புத்திரர்களுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறார் கீழ்ப்படிக்கிறதுக்கு. ராஜாவுக்கு பேசாம don't say anything, just obey. He gives another chance. அது மட்டும் இல்ல, he questions the God of the Jewish men. இன்டைரக்டா ஒரு சவால் விடுகிறார்.
Is there any God who can do what I am about to do to save you? Is there any God? அப்படின்னு Daniel chapter 3 verse 16. Daniel 3:16, John 3:16. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேசரே, என்ன துணிச்சல் பார்த்தீங்களா? நேபுகாத்நேசரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. It is not necessary for us to come and explain to you. Oh my God, எடுத்து வாசிக்கிறது நெஞ்சு. 17ஆம் வசனம், நாங்கள் ஆராதிக்கிற, ஆமென், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். First point, the God whom we worship will deliver us, will save us. அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். God whom we worship will save us. Not only that, he will save us from your hands. You think that you are strong? Our God will save us, not only save us, but from your hands. Oh, பார்த்தீங்களா? He's challenging the king, huh? Not just general statement இல்லை, உன் கையிலிருந்து விடுவிப்பாரு. நீ நான் எங்களுக்கு குழி பறிக்கிற, நீ பாரு, உன் கையிலிருந்து விடுவிப்பாரு. Very strong. What a statement. பயமே இல்லை. They are declaring the God of Israel is mighty. அவர்கள் ஆராதிக்கிற தேவன் யார் இன்னார் என்று அவங்க நல்லா அறிந்திருக்கிறாங்க. ஷேத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அதற்கு நான் நினைக்கிறேன் we have to rewind and see who their parents are, how they were brought up. Amazing. இல்ல? They are no longer in the Jewish area. இல்லை, அவங்க சொந்த பந்தம்லாம் அங்கே இல்லை. ஆனால் தொடர்ந்து அடுத்த வசனம் பாருங்க, Daniel chapter 3 verse 18. ரைட், ஆரம்பத்தில் சொல்றாங்க விடுவிப்பாரு, கையிலிருந்து விடுவிப்பாரு. ஆனா 18ஆம் வசனம், விடுவிக்காமற் போனாலும், விடுவிக்க போனாலும், அதாவது விடுவிக்காமற் போனாலும், டிஃபரன்ஸ் இருக்கு. விடுவிக்காமற் போனாலும், விடுவிக்காமல் போனாலும், even he will save us, he will deliver us, we are sure of it, even if he does not. விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. அண்டர்லைன் பண்ணிருங்க, ஏன்னா இன்னைக்கு ஒரு டாபிக் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வரேன். You all are very cooperative, நல்லா கேட்குறீங்க, நோட்ஸ் எடுக்கிறீங்க. I really appreciate it. It's not easy to sit down on an evening after work and all that. ஆராதனை செய்வதும் இல்லை, அண்டர்லைன். ஆராதனை செய்வதும் இல்லை, அண்டர்லைன். நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை. நோ நோ என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிவித்திருக்க கடவுது என்றார்கள். ஓ மை காட், வாட் பிரேவரி. அவரு டிக்ரீ பண்றாரு, இவங்க வந்து அவர் முன்னால மூஞ்சிய பார்த்துட்டு சொல்றாங்க, ஐ டிக்ரீ டு யூ நவ், ஐ டிக்ரீ டு வாட் யூ ஆர் ஸ்டாண்டிங் ஃபார் நவ், வாட் யூ ஆர் ரிக்வெஸ்டிங் அவர், வி டிக்ரீ பேக் டு யூ, உமக்கு தெரிவிக்க கடவுது என்றார்கள். The three men make it crystal clear their stance. Crystal clear. Friends, through worshippers, you have to be crystal clear who your God is and who your God is not. அதனாலதான் நம்ம டாபிக் பார்த்தீங்கன்னா what worship truly is and truly not. We cannot stand on the neutral ground. We cannot be neutral when it comes to the things of God. Some things we can விட்டு கொடுக்கலாம், ஆனா there are things that we cannot let go. True worshippers will know how to say no when they need to say no. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் எப்ப இல்ல முடியாதுன்னு அவங்களால சொல்றதுக்கு அவங்களால முடியும். அதான் அந்த வசனத்துல இங்கிலீஷ்ல பாக்க, if we are thrown into the blazing furnace, the God we serve is able to save us from it, no doubt, and he will rescue us from your hand, O king. But even if he does not, we want you to know, before they can say he want him to know, they already know, O king, that we will not serve your gods or worship the image of gold you have set up. No way.
அதாவது ராஜா வைத்த அந்த கட்டளை மீறினா அந்த கான்சிக்வன்ஸ் விளைவுகள் வந்து ரொம்ப செவியர். அவங்க வந்து எரிகிற சூளைக்குள் அவங்க போனோம். ஆனா இந்த faithful Jewish men, they were more fearful of God than the king. The consequences of disobeying God would be more tragic than the consequence of what the king is saying. I rather how do I put it? I rather obey God and please him than to please men, right? நீங்களும் நானும் அந்த மூவரிலே ஒரு ஆளா இருந்தோம்னா, whichever tree, அந்நிய நாடு, குடும்ப பக்கத்துல இல்ல, தெரிஞ்ச முகம் இல்ல, எல்லாம் தெரியாதவங்க. தானியேல் இருக்கிறார், ஆனா அவர் வேற பொறுப்புல அவர் இருக்கிறார். ஆனா அந்த மூவர் இணைந்து தெளிந்த ஒரு மறு உத்தரவு கொடுத்தாங்க. மூவர், not one, Rosa, hey, keep quiet, just submit to the king, not one. That is why worship, you can't just live for yourself. You make a decision that will affect the other person beside you. Amen, Solomon? Amen. Adanda worship is not just me and my God. Yeah, it is me and my God. But your decision will affect your friends, your peers, your family. Don't make decision just because you want to please your friend or please someone else. Don't do that. எல்லாரும் சேர்த்து போய் செத்துருவோம். Stand up, even if you have to stand up by yourself. இந்த 3 பேர் என்ன செய்றாங்க? 3 பேரும் உறுதியா இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய விசுவாசம் காணப்பட்டது. They gave a clear response. Did they sing songs? They would have sing many other times, I'm sure. But in this passage, they did not sing songs. Did they dance to the music? No, they did not dance to the music. Did they pray for God's will at that point of time? No need. They are already walking in God's ways. Already ஆண்டவருடைய பாதையில அவருடைய சித்தத்துல நடக்கிறதுனால இது வந்து ஒரு கிளியர் நோ. ஆமென் சொல்லுமா? ஆரம்பத்துல நம்ம வாழ்க்கையை அப்படி அமைச்சு கொண்டுட்டோம்னா நம்மளுக்கு தெரியும் இது எஸ் இது நோ. சில விஷயம் கிரேயா இருக்கும், ஆனா சில விஷயம் தெளிவா தெரிஞ்சது. ஏன்னா வாழ்க்கையின் பயணம் அப்படியே நடந்ததுனால அந்த டிஃபிகல்ட் டைம்ஸ் வரும்போது யூ ஆர் வெரி கிளியர் இன் யுவர் எஸ் அண்ட் இன் யுவர் நோ. அதனால தான் பைபிள்ல நம்ம பார்க்கிறோம், புதிய ஏற்பாடுல let your yes be yes. ஆமாகவே இருக்கணும். Don't be on the fence, right? And it's tough sometimes to teach this to those who are under our care, but then we need to show by our life, by our decisions that we make, how we treat God and how God is important. அவர்கள் they showed how they worship by the way they responded. அதாவது அவங்களுடைய ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனை என்று அவங்களுடைய மறு உத்தரவிலிருந்து தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் நான் இப்போ சொல்ல ஆராதனை it's not just mere words of the lyrics and notes in the music. It's more than that. Their response itself showed what kind of worshippers they are. பாருங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு உத்தியம் இருந்துச்சு, நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறாங்க, நல்ல ஒரு பதவியில இருக்கிறாங்க. யாரும் அவங்கள தொட முடியாது தெரியுமா? Nobody can come against these guys because the king are an inner circle. So they are already in the good books, you all understand? They are already in good books. Why change it? Just submit lah. Just submit. You're going to get a regular salary. Your boss is with you. He's going to acknowledge you before everyone. நேரத்துக்கு நேரம் உனக்கு gift வரும், நேரத்துக்கு நேரம் புகழ் வரும். Everything is going fine. Now why want to make this decision to tarnish everything? Their work, அவங்களுடைய இது எல்லாம் is at stake. ஆனால் they placed God above their work, their position, and even the king who gave them those. Sometimes even if we have to let go, if we have to lose some things, I rather lose it for the sake of Jesus. I'm not going to bow down to treasures of the world just because of you செஞ்சா அவங்களுக்கு பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கணும் தேவையில்லை. They offered the right worship unto God. தேவனிடத்தில் அவருக்கு சரியான ஆராதனையை
அவர்கள் செலுத்தினார்கள். Worship is uncompromising, steadfast, unwavering, immovable, neither to the left or right, but you are very clear and focused in the way you are following your God. தாங்கள் விசுவாசிக்கிற ஆராதிக்கிற தேவன் யார் என்று இன்னார் என்று அவர்கள் நல்லா அறிந்திருக்கிறாங்க. இந்த தேவனை அவங்க லேசாக விட்டு விட மாட்டாங்க. Never mind, it is okay. God will understand. It is okay. It's just one time. Let's do it. It's okay. Daniel chapter 3 teaches us an important lesson of being uncompromising in our worship of our God. And I'm not talking about the context of church service, Sunday service. I'm talking about our life in general, outside Sunday service. When we go out, the challenge is more so outside. Right? Daniel chapter 3 na kathu kodukudna, be uncompromising, holding on to God are principles. Daniel chapter 3 verse 26 பாப்போம். அப்பொழுது நேபுகாத்நேசர் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினி நடுவில் இருந்து எப்பயோ செத்துருக்கணும், வெளியே வந்தார்களாம். வாவ். மூவர் உள்ளுக்கு அனுப்பப்பட்டார்கள். 4 பேர் வராங்களாம். ஒரு தூதன் போல இயேசு இருக்கிறது போல தேவன் அந்த கஷ்டத்தில் அங்க இருக்கிறார். The Bible says they were unharmed. They were thrown into the burning furnace, but they were unharmed. தேவனை நம்ம கனப்படுத்தும் போது ஆண்டவர் நம்மளை கனப்படுத்துவார். அது மட்டுமல்ல, விசுவாசத்தை உலகம் பார்க்கும். தேவன் மகிமை அடைவார். 27ஆம் வசனம், தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரர்களும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்கினி பெலன்சியாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வாய்கள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்து வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். They were totally unharmed in a very dying situation. They were unharmed. God protected. God secured the perimeters. ஆனா அவங்க கையை கட்டின அந்த சோல்ஜர்ஸ் அவங்க செத்துட்டாங்க. கடைசி few வசனம் நம்ம பார்ப்போம், then we will finish. Daniel 3:28. அப்பொழுது நேபுகாத்நேசார் வசனித்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரைட்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய இவர்களுடைய தேவர்களை ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனை அவர் ஸ்தோத்திரிக்க ஆரம்பிக்கிறார். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். இவரே சாட்சி சொல்றாரு. நேபுகாத்நேசரே சாட்சி சொல்றாரு, ஆண்டவரே வந்து விடுவிச்சாரே அப்படின்னு. You see how things are overturned? It's better to still obey God. Even if it is how difficult ஆ இருந்தாலும் better to just obey God. இவங்க கீழ்ப்படிந்ததுனால சூழ்நிலை அப்படியே ஆண்டவர் மாத்தி வச்சுட்டார். Verse 29, ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷணம் வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். There is no other God who can save like this. இந்த அவரே சாட்சி சொல்றார். கடைசியாக verse 30, பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். ஆமென். என் உயர்வு போயிரும், என் சம்பளம் குறைந்து போயிரும், 4 பேர் என்னை மதிக்க மாட்டாங்க நினைச்சிட்டு தேவனுக்கு விரோதமாக தீர்மானம் எடுக்க வேணாம்.
என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஐ ஹேவ் டு obey God. அப்படி சொன்னதுனால இவங்க உயர்த்தினான். அதே ராஜா இவங்களை உயர்த்தினான். Isn't it marvelous? Sometimes we may be pushed in a difficult situation in our life, workplace, school, very difficult to obey God, express our true worship to Him. Sometimes we feel like compromise பண்ணிடலாமான்னு. ஆனால் ஆண்டவர் நமக்கு பலனை கொடுப்பாரு. காம்ப்ரமைஸ் பண்ணாம இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மளை உயர்த்துவார். கொஞ்சம் கொஞ்சமா இருந்தாலும் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நம்மளை உயர்த்துவார். Their life was not full of singing or music or dance, but their life itself was uncompromising life. இது எப்போதும் நம்முடைய மனதில் இருக்கணும். What would God think about my worship of Him? இந்த யூத ஜனங்கள் அந்த ராஜாவை அவமதித்தார்களா? இல்லை, நிச்சயமா இல்லை. They did not disrespect the king, but they cannot disrespect the God whom they worship. Right? ராஜா முக்கியம்தான். ஆனா ராஜாவுடைய பேர் முக்கியமா, என் தேவனுடைய பேர் முக்கியமா? My God is more important. Our concern should not be what this person or that person thinks or feels about me. How does God view my worship of Him? நான் வாழும்போது, நான் தீர்மானங்கள் எடுக்கும்போது, நான் பாடும்போது, நான் வீட்டில் என்னோட பெற்றோர்களை எப்படி நடத்துகிறேன், பிள்ளைகளை எப்படி நடத்துகிறேன், ஊழியத்தை எப்படி நான் கவனிக்கிறேன், என் வேலையை எப்படி நான் பொறுப்பாக செய்கிறேன், இதெல்லாம் ஆராதனை எப்படி நம்ம ஆண்டவரை பார்க்குறோம்ன்ற அர்த்தமாக இருக்குது. Worship is uncompromising. God will help us. ஆண்டவர் நமக்கு உதவியாக இருப்பார். And sometimes we have difficult times இருக்கும்போது we can always go to God and He will give us the grace to be the true worshipper. கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கொடுப்பார். Amen. Praise God. Come, let's took a bit of time today, but we had some good time of worship and time of prayer. We're going to end this time once again to just go before God in prayer. The next 10 minutes is a time of prayer. God hears our prayer. ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன், எப்பொழுதும் கேட்கிற தேவன், எப்போதும் பதில் கொடுக்கிற தேவன், எப்போதும் பலப்படுத்துகிற தேவன். Always put God first. Sometimes maybe a bit more difficult. We may have to lose some friendship. We may have to let go of some things, some habits, some character traits or whatever. அதில் ஒரு sacrifice, ஒரு இது இருக்கு, ஒரு sacrifice இருக்கு. There is a sacrifice involved. It's difficult, but it's good to just follow God. God will give us the grace. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய எரிகின்ற சூளையா இருந்தாலும் கூட ஆண்டவர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். No matter how hard it may be, but God is there to watch us and to guide us to make sure we don't get burned, fall into it. அவருக்காக தீர்மானம் பண்ணும்போது அவர் காரியங்களை வாய்க்க செய்வார். Hallelujah, hallelujah. May we offer our worship as a lifestyle before God. Hallelujah. கர்த்தர் நமக்கு உதவியாக வருவார். கர்த்தர் நமக்கு உதவியாக வருவார். Hallelujah, hallelujah. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்களை பிதாவானவர் தேடிக் கொண்டு இருக்கிறார். Thank you, Jesus. May God help us. It is not with our own strength, but it is with the strength and grace of God. தேவ கிருபையினாலே, அவருடைய பலத்தினாலே. Hallelujah, 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 hallelujah. Lord, make us more like you, Lord Jesus. ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களை, ஆண்டவரே எங்களுடைய பேச்சு, எங்களுடைய வார்த்தை, எங்களுடைய நடை, எங்களுடைய சிந்தை, எங்களுடைய தீர்மானங்கள், Hallelujah, make us a role model, Lord. Shadrach, Meshach, Abednego, ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை, Lord, uncompromising, Lord.
matter how hard it can be, Lord, but just give us the grace, Lord. Make the right decisions, say the right words. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை நீங்க தருமாறு ஆண்டவரே, இந்த நாளுடைய வார்த்தையை செய்து எங்களுடைய மனதில் வாழ்நாள் முழுதும் ஆண்டவரே, வாழ்நாள் முழுதும் ஆண்டவரே, எப்பொழுதும் துணைத்துக் கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. Hallelujah. Hallelujah, Lord. Hallelujah, Lord Jesus. Lord, when we are put in the corner, Lord, to make a decision that may be very tough, Lord, Lord, give us the grace, Appa. எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. Lord, you will provide a way, Appa. எங்களுக்கு அந்த பாதையை நீங்க காண்பிப்பீங்க அப்பா, உயர்த்துவீங்க ஆண்டவரே. எங்களை தனிமையாக விட மாட்டீங்க ஆண்டவரே, வந்து எங்களுடைய கரங்களை பிடித்து எங்களை நடத்துவீங்க ஆண்டவரே. Thank you, Jesus. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறீர். தப்புவிக்காமல் இருந்தாலும் ஆண்டவரே, ஹalleluya, நாங்கள் நீங்க சொல்றதை செய்ய எங்களுக்கு அந்த கிருபையை நீங்க தருவீங்க அப்பா. Praise God. Hallelujah. Hallelujah. Praise God. Praise God. Thank you, Lord Jesus. We will lift up our prayers to you, Lord. Tonight we just want to lift up our prayers before God. Hallelujah. Lift up our prayers before God. Thank you, Jesus. Hallelujah. எரிகின்ற சூளை போல ஒரு வேலை இருக்கலாம், எரிகின்ற சூளை போல ஒரு வேலை இருக்கலாம். There's no chance of escape. It's only the end, Lord. ஆனா அந்த எரிகிற சூளையிலும் கூட ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். Thank you, Jesus. எந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையில இப்போது எரிகிற சூளையிலே காணப்படுகிறது, அதுல எந்த ஒரு ஜீவன் இல்லாமல் இருக்கிறதோ, எந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதோ, அந்த சூழ்நிலை ஆண்டவருக்கு நேராக நம்ம கொண்டு வருவோமாக. அந்த மூன்று நபர்கள், அந்த நான்காவது நபராக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து அந்த எரிகின்ற சூளையிலும் தூதனை போல கர்த்தர் வந்து நம்மளை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். What is the situation that is beyond hope or beyond redemption? We're going to lift it up to God in prayer. We have a short time now, but I want us to lift up to God. What is in your list of prayers that you are saying it is beyond redemption? இதுக்கு மேல ஒன்னும் நடக்காது பாஸ்டர், இதுக்கு மேல ஒன்னும் நடக்காது. எஸ், புரியுது, மனுஷரால தான் ஒண்ணுமே நடக்காது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று. Can we just identify the list? There may be many prayer pointers, but I want us to take the top one, number one. Wanted list number one. You almost like wash your hands, almost like say, Lord, finish, Lord. I can't even believe for it, Lord. Can we just bring it to God? Can we just bring it to God? Bring it to God. Hallelujah. Tonight, just bring it to God. Bring that one. Bring that one. Bring that one to God. It may be உங்களுடைய family members-ல ஒருத்தவங்க, இல்லடினா உங்க வேலை இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா கூட இருக்கலாம். சூழ்நிலை இல்லடினா அடைக்கப்பட்ட கதவு. Door is always closed, Lord, no matter what. Hallelujah, hallelujah. Shanda raba kamanari andarabara. Maybe someone who you feel that almost praying and praying, nothing seems to happen. Bring it to God. Bring it to God. Bring it to God. We bring things to God. This is prayer. We offer it to Him. Hallelujah. Shall we just do that? For the next 5 minutes, உங்களுடைய சொந்த இதில் அப்படியே ப்ரே பண்ணுங்களேன். நானும் தான் கொண்டு வரேன். I'm not saying it to you here over the mic, I am bringing it to God. எல்லாருக்கும் இருக்கும், பாஸ்டருக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும், leaders, members, எல்லாருக்கும் இருக்கும். The top of the list is almost like it's going to be, it's over, it's in the burning furnace. Hallelujah. Shadrach, Meshach, Abednego எரிகின்ற சூளையில தள்ளப்பட்டாங்க. You know what? Nothing burned. Nothing burned. Nothing. There's not even smell of burning. Hallelujah. அப்படியே போனவங்க அப்படியே வந்துட்டாங்க. ஒன்னும் வைட்டாலிட்டி இருந்துச்சு நான் நினைக்கிறேன். ஒன்னும் ஸ்ட்ராங்கா வந்துட்டாங்க.
ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களிலே இருக்கிறார். நம்முடைய top of the list bring it to God. Saul top of the list இருந்தார். Impossible, cannot change. ஆனா ஆண்டவர் அந்த சவுலை மாற்றினார். Hallelujah. What is the top? Hallelujah, hallelujah. Lift it up to God. Hallelujah, hallelujah, hallelujah. Lord, as we come, oh hallelujah, as we come, Lord, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாங்கள் அறிந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ பிள்ளைகள் எந்த ஜெபத்தோடு வந்திருக்கிறாங்களோ ஆண்டவரே, it is for healing, Lord, or it is for career choice, Lord, we offered it to you, Lord. இல்லாட்டினா குடும்பத்தின் மத்தியில ஆண்டவரே இருக்கக்கூடிய பிழைவு, ஆண்டவரே சச்சரவு, பிரச்சனை, ஓ இல்லாட்டி மனசுல ஆண்டவரே கொந்தளிப்பு, ஆண்டவரே ஓ hallelujah Lord, எவ்வளோ பெரிய அழுத்தமாயிருந்தா we are tied up. ஓ ஷேட்ரக் மேஷக் ஆபேத்நேகோ நிறைய போர் சேவகர் நிறைய பேர் இந்த ராஜா கட்டளையில டை அப் பண்ணிட்டாங்க. நல்லா டை அப் பண்ணிட்டு சாவட்டோன்னு. ஆனா ஆண்டவர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். Hallelujah, hallelujah, hallelujah. This is our prayer. This is our prayer moment. Oh hallelujah. We don't trust in ourselves, we trust in man, we trust in God. Hallelujah, 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 hallelujah. அந்த சின்ன ஜெபம்தான், அந்த சின்ன ஜெபம்தான். Hallelujah. அந்த கண்ணீர். Hallelujah. Oh hallelujah. It may be a one syllabus prayer, one word prayer. Lord, 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 Lord. அவ்வளவுதான். You know what? That is a prayer. You know what? That is a prayer. All I say is don't be silent before God. Don't be silent before God. Just go be, maybe just ஒரு பெருமூச்சு. ஆண்டவரே, 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 அப்பா, அப்பா நீங்க வாங்க ஆண்டவரே. எரிகிற அக்னி சூளையில நீங்க வாங்க ஆண்டவரே. நீங்க அழிந்து போகிற தேவன் அல்ல, மரித்து உயிர் தந்த தேவன். பாதாளத்தை ஜெயித்தீர். ஹalleluya. ஓ ஆண்டவரே, ஹalleluya. அந்த பிரேத சீலை மடித்து வைக்கப்பட்டது. ஆண்டவர் கல்லறையில் உயிர் தெழுந்தார். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. Pray with faith. விசுவாசத்தோடு நீங்க ஜெபிங்க. Hallelujah. Don't bury your dreams. Don't bury your dreams. Bring it up to God. Oh, bring it up to God. Hallelujah. அவங்களாம் சாவணும்னு கட்டளையிடப்பட்டது. ஆனா ஆண்டவர் நீ வாழணும்ப்பா. சாவணும்னு நிறைய பேர் சொல்றாங்க. நீ வாழணும், நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல வாழ்க. ஆண்டவர் வாழ்வு கொடுக்கிறவர், வாழ்வு கொடுக்கிறவர். வாழ்க, வாழ்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் வாழ்க, வாழ்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க உங்களுடைய கல்லறையிட்ட நீங்க பேசுங்க. உங்க பிரச்சனையை எடுத்து நீங்க பேசி ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க கொண்டு வாங்க. ஓ hallelujah, hallelujah, hallelujah. I believe in my God here in this place. Do you believe in your God in this place? Oh, let's all believe in our God. Shadrach, Meshach, Abednego. நம்மளும் ஒரு கூட்டமா தான் வந்திருக்கிறோம். நம்மளும் ஒரு கூட்டமா தான் வந்திருக்கிறோம். ஓ நம்மள ஒரு கூட்டத்தோடு வந்திருக்கிறோம். ஓ இந்த கூட்டம் ஒரு வேற மாதிரியான ஒரு கூட்டம். ஓ இயேசுவே, நீங்க ஜெபிக்கும் போது, ஓ நம்ம எல்லாரும் பரிசுத்தவான்களாக ஜெபிக்கும் போது, we are agreeing in our heart for each other. We may not know each other's prayer points, but we are in agreement. We are in agreement. ஓ பரிசுத்தவான்களுடைய ஜெபம் வீண் போகாது, வீண் போகாது. இந்த இடத்துல, இந்த நேரத்துல, இந்த தேதியில, இந்த மாதத்துல, இந்த வருடத்துல, இந்த சபையில ஓ நம்ம கூடி வந்தது வீண் போகாது, வீண் போகாது. நம்ம கோரிக்கை இருக்கிற ஜெபஸ்தலத்துல ஆண்டவருடைய செவிகள் திறக்கப்பட்டு கண் பார்வை ஓ வீண் போகாது, வீண் போகாது. ஓ ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. ஞானத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார். படிப்புக்கு ஞானத்தை கொடுப்பார். வேலைக்காக ஜெபிக்கிறீங்களா? கர்த்தர் வேலையை கொடுப்பாரு, நல்லா கொடுப்பாருன்னு நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. நல்ல ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கணும், நல்ல படிப்பு உங்களுக்கு இருக்கணும்,
உங்க குடும்பம் நல்லா வாழணும், நல்லா செழிப்பா இருக்கணும், உங்களுக்கு நல்ல சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு நல்ல நிறைய வருஷம் உங்களுக்கு சந்தோஷத்தோடு. ஓ ஹalleluya. நன்றி நன்றி நன்றி. நல்லதை வாரி கொடுங்க ஆண்டவரே. தீமை அல்ல ஆண்டவரே, நல்லதை வாரி கொடுங்க ஆண்டவரே. வாரி வாரி கொடுங்க ஆண்டவரே. Feed us your children, Lord. Feed us, Lord. Oh, we are not shy in asking you to bless us, Lord. Oh, we are not puffed up, Lord, to receive blessing and keep it for ourselves. Lord, bless us so that we can bless others. Nalla rich ஆக்குங்கப்பா. Lord, financially rich ஆக்குங்கப்பா. Nalla financially rich ஆக்குங்கப்பா, so that they can give, Lord. Rich not that we can contain it for ourselves, but so that we can give, Lord. Give to our neighbors. Give to the families who are in need. Give for the missions, Lord. Hallelujah. Give us lots of peace, Lord. Oh, comfort us in our agony, Lord, so that we can comfort others. Nalla kodungappa. Give us wisdom, Lord, how to teach, how to counsel. Hallelujah. கர்த்தர் கொடுக்கிறார், எடுத்துக்கங்க. கொடுக்கிறார், எடுத்துங்க. ஏன் இந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா? இந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா? வானத்தின் பல கனிகளை ஆண்டவர் இந்த இடத்துல ஓ இடம் கொள்ளாமல் வாரி வாரி கர்த்தர் கொடுக்க மாட்டாரோ? கொடுக்க மாட்டாரோ? கொடுப்பாரு கொடுப்பாரு கொடுப்பாரு. இந்த இடத்துல தான் கர்த்தர் கொடுக்கிறாரு. இந்த இடத்துல தான் நம்ம கூடி வந்திருக்கிறோம். மறந்துட்டீங்களா? அவருடைய நாமம் பலத்த துருகம், ஸ்ட்ராங் டவர், ஸ்ட்ராங் டவர். கால்களை பலப்படுத்துங்கப்பா, கால்களை படுத்துங்க, நாவுகளை பலப்படுத்துங்க. நல்ல சுவிசேஷத்தை சொல்றவங்களை எழுப்புங்க ஆண்டவரே. உமக்காக வாழ்கிறவர்களை எழுப்புங்க ஆண்டவரே. ஓ என்ன நடந்தாலும் ஆண்டவரே, கர்த்தருக்காக வைராக்கியமான ஒரு துதி, ஒரு ஆராதனை, ஒரு வாழ்க்கையின் வீரனாக நான் இருப்பேன் என்ற ஒரு கூட்டத்தை நீங்க எழுப்பிக் கொண்டே இருக்கிறீங்க அப்பா. ஓ ஹalleluya. ஷரபக பரரியாண்டே. Come Holy Spirit. Yes Lord, you are here in our midst, Lord. You are here in our midst, Lord. Hallelujah. None is wasted, Lord. None is wasted, Lord. Please go before us, Lord. பாதைகளை செவ்வைப்படுத்துங்க. We allow you to go before us, Lord. பிள்ளைங்க வந்திருக்காங்க, வாலிப பிள்ளைங்க வந்திருக்காங்க, முதியோர் வந்திருக்காங்க, Lord, பெரியவங்க வந்திருக்காங்க ஆண்டவரே. Lord, all of us got different path, Lord, but Lord, you come. You are the way maker. Oh hallelujah. Oh hallelujah. மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமாக தூதனை அனுப்பி hallelujah பாதைகளை செவ்வைப்படுத்துங்க ஆண்டவரே. செவ்வைப்படுத்துங்க ஆண்டவரே. செவ்வைப்படுத்துங்க ஆண்டவரே. ஓ நன்றி 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 ஆண்டவரே. குறைவில்லாமல் ஆண்டவரே, குறைவுகளை நிறைவுபடுத்துங்க ஆண்டவரே. ஹalleluya. தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறட்டும் ஆண்டவரே. மாறட்டும் ஆண்டவரே. துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஓ மாலையில் அழுகை, காலையில் அக்களிப்பு. Yes, God is going to do it opposite, friends. God is going to do an opposite. Yes, let him do an opposite in your life. Hopeless இருக்க ஆண்டவர் ஆப்போசிட்டா செய்யும். Full of hope, full of depth, full of richness வரட்டும். Let him do the opposite. Why not? Why not? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது. As long as you are walking in the right way, making the right choices, just like Shadrach, Meshach and Abednego, you can say with all good conscience, yes, no matter how hard I've tried my best to live pleasing to God, God will do an opposite. மாத்தி கொடுப்பாரு. நல்ல ஆண்டவரே, இரவு நேரத்துக்காக ஸ்தோத்திரம். Please Lord, please do it Lord, because in our own strength and wisdom, Lord, things sometimes don't match up, Lord. Jesus, but you do it, Lord. கண்ணால நாங்க காணணும் ஆண்டவரே. பிள்ளைகள் அதை காண வைங்க ஆண்டவரே. காண வைங்க அப்பா. Thank you Father. Thank you Lord. We love you so much. Thank you for loving us freely. பிள்ளைகள் இந்த இடத்தை விட்டு நாங்க போகும்போது நல்ல தைரியத்தோடு உற்சாகத்தோடு போக பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென்.